சார், இப்போது மருத்துவ உலகத்திற்கே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நிறைய டிசீஸ் இப்போ புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து கடந்த 150 ஆண்டுகளாக அது ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படி இன்னும் தெரியலன்னு ஆங்கில மருத்துவத்தை சார்ந்த அறிவியல் அறிஞர்கள், அதில் வந்து சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, டாக்டரேட் பண்ணவங்க அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இது 14 வயசுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வருது. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வருகிறது. பர்டிகுலராக இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. உண்மையில் இந்த நோய்னா என்ன சார்? இது ஏன் வருது? புது புது நோய்கள் மனிதர்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். அதாவது 4-5 கேள்வி ஒரே டைமில் கேட்டுட்டீங்க. ஸோ எல்லாத்துக்கும் இதை ஆன்சர் பண்ணணும். உலகத்தில் மனிதன் பிறந்ததுலேருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும், மனித இனம் முடிகிற வரைக்கும் மொத்தம் 4448 வியாதிகள் தான் வரும். இது வரைக்கும் வந்த நோய்களுக்கும் சரி, இதுக்கு மேலே வரப்போகிற நோய்களுக்கும் சரி, இப்போ இருந்து கொண்டு இருக்கிற நோய்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே மருந்து நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நோய்கள் புதுசு புதுசாக பேர் வைக்கப்படுகின்றன. பெயர் வைக்கப்படுகின்றது. ஒரு நோய்க்கும் ஒரு விதமாக ஒரு காலகட்டத்தில் பெயர் வைக்கப்படுகிறது. இப்போ காய்ச்சல் எடுத்துக்கோங்க. காய்ச்சல்ன்றது ஒன்று தான். அதை 3ஆக பிரித்தா வாதம் சம்மந்தப்பட்ட காய்ச்சல், பித்தம் சம்மந்தப்பட்ட காய்ச்சல், கவனம் சம்மந்தப்பட்ட காய்ச்சல், இது 3ஆக பிரிக்கலாம். அதையும் ஒன்று சப்டிவிஷனாக பிரிக்கணும், 9 வகையாக பிரிக்கலாம், அவ்வளோதான். பட் இன்றைக்கி பாருங்கள், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீவர்ஸ். அப்போது ஒரு நோய்க்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வரும்பொழுது அந்த சிம்டம்ஸை வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க. பட் அடிப்படை மூல காரணம் ஒன்று தான். இதுக்கு மேலே நிறைய நோய்கள் வரும், புதுசு புதுசாக வரும், புதுசு புதுசாக பேர் வைப்பாங்க. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய அறியாமையை காட்டுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், எப்பவுமே சொல்லுவேன். நம்முடைய நோய்கள் நாம் பூர்வ பிறவிகளில் முற்பிறவிகளில் செய்த தவறுகளால் வருகின்றன. முற்பிறவிகளில் நாம் செய்த தவறுகளாலும் பாவங்களாலும் நமக்கு நோய்கள் வருது. இதுதான் ரூட் காஸ். வருது, பிலீவ் இட் ஆர் நாட், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத். இதுதான். இப்போ இந்த நோய்களை போக்குவதற்குண்டான வழிகள் என்ன அப்படின்னா, அந்த கர்ம வினைகளை ரூட் காசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சரிப்படுத்தினால் இந்த நோய் சரியாக போடும், அவ்வளோதான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எந்த நோய் வந்தாலும் மருந்து சாப்பிட்டா இந்த நோய் சரியாக போயிடணும்னு நினைக்கிறோம். இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. எந்த நோயும் மருந்து சாப்பிட்டா சரியாக போகாதுன்றதான் உண்மை. இதுதான் உண்மை. இது நாம் வந்து ஒரு 35 வருஷமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி என்னென்ன முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு தெளிவான முடிவு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஒரு தெளிவாக தான் இதை சொல்கிறோம். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை சரி பண்ணாலுடைய நாம் எந்த நோய்களிலிருந்தும் முழுமையாக வெளிவர முடியாது, எந்த நோய்களிலிருந்தும் முழுமையான தீர்வை அடைய முடியாது. உதாரணத்துக்கு பெரியம்மையை நாம் அழித்து விட்டோம், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு நோயை வந்து உலகம் முழுசும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் முதற்கொண்டு எல்லா நாடுகளுடைய அரசுகளும் பெருமை சாட்டிக்கிட்டு நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் கடவுள் யார், மனிதன் யாருக்கோ புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒரு நோயை கொடுக்குறார், ஒரு காரணத்தாக கொடுக்குறார். நாம் அந்த நோயை அழிச்சிடுறோம். கடவுள் அதை வேற பேரில் வேற ஃபார்மில் கொடுக்குறார். இதுதான் விஷயம். பெரியம்மை நோயை அழிச்சிட்டோம், ரைட், பெருமை. போலியோவை ஒழிச்சிட்டோம், ரைட், பெருமை, ரைட், ஓகே. ஆனால் போலியோன்ற நோய் ஒழிச்சிட்டோம், ரைட்டு. ஆனால் போலியோன்ற நோய் வேற ஃபார்மில் வேற விதமாக வருது. லெப்பர்சியை அழிச்சிட்டோம், தொழுநோயை அழித்து விட்டோம். அரசாங்கங்கள் பெருமையாக சொல்கிறோம், நாங்கள் தொழுநோயை அழிச்சிட்டோம், எங்கள் நாட்டு தொழுநோய் கிடையாது, ரைட், ஓகே. அப்போ அந்த தொழுநோய் கிடையாது. அப்போ தொழுநோயை அழிப்பதற்கு உண்டான நாம் ஒரு மருந்துகளை நம்ம கண்டுபிடிச்சி தயார் பண்ணி அந்த நோயை அழிச்சுட்டோம், நாம் பெருமைப்பட்டுக்கிறோம்.
ஆனால் இறைவனை நாம் ஏமாற்ற முடியாது. இறைவன் எந்த பர்பஸ்க்காக தொழுநோய் கொடுக்குறானோ அதை நம்ம அழிச்சிட்டா இறைவன் இன்னொரு வகையில் நம்ம கொடுக்குறோம், வேற ஒரு நோயாக கொடுக்குறோம். நாம் என்ன நினைக்கிறோம், தொழுநோய் அழிச்சிட்டோம், போலியோவை அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் புது புது நோய் வருது? ஏன் ஒரு பக்கம் அழிச்சிட்டோம்னா அது நம்ம அந்த ஹிஸ்டரிக்கு போயிடணும், திருப்பி வரக்கூடாது. மனித இடத்துல நோய் வரக்கூடாது, தொழுநோய் வரக்கூடாது, ரைட் ஓகே. போலியோனா போலியோ வரக்கூடாது, ரைட் ஓகே, திருப்பி வரக்கூடாது. புது நோய்கள் புதுசு புதுசாக வருது. ஒரு பக்கம் ஒரு நோயை நம்ம ஒழிச்சோம்னா இந்த பக்கம் 2 நோயாக வருது. இந்த உண்மையை நம்ம நல்லா யோசனை பண்ணி புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் நம்ம நோயை ஒழிக்கிறோம், தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சி ஒழிக்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஒன்று அழிச்சா 2 நோய் புது பேரில் புது விதமாக வருது. இதுக்கு என்ன காரணம்? மருத்துவ நிபுணர்களும் ஆராய்ச்சி அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இயற்கையை வென்று விட்டோம், இயற்கையை நம்ம என்றைக்கும் வெல்ல முடியாது. அந்த நோய் அதுக்குண்டான மூல காரணத்தை நம்ம மனித சமுதாயம் கண்டுபிடிச்சி சரி பண்ணாதது காரணமாக வேறு வழியில் வேற நேரத்தில் வேற பாம்பில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேற பாம்பில் கொடுக்கும் பொழுது நம்ம அது புது நோயோட போராடுறோம். ஆக என்ன ரிசல்ட் பாருங்க, நோயோட மனிதன் போராடி கொண்டு தான் இருக்கின்றான். நோயை எதிர்த்து அவரை குணமாக்க முடியவில்லை, நோயிலிருந்து பூரணமாக விடுதலை ஆகவில்லை. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நோய்கள் எண்ணிக்கை என்ன, மருந்துகள் என்ன? இன்னைக்கு இப்போ இந்த மொமெண்ட்ல நம்ம அறிவியல் ரீதியாக ரொம்ப முன்னேறி இருக்கோம், ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். இன்னைக்கு எத்தனை நோய்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான மருந்துகள் இருக்கின்றன, எத்தனை விதமான மருந்து கம்பெனிகள் வந்திருக்கின்றன, எத்தனை விதமான புது புது ஆஸ்பத்திரிகள் வந்திருக்கின்றன. திங்க் பண்ணி பாருங்க. இப்போ பண்ணால் நம்ம என்ன மடத்தனம் பண்ணுறோம், நம்ம என்ன முட்டாள்தனம் பண்ணுறோம் கொஞ்சம் புரியும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சிந்திக்கணும். நான் பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம ஒரு பொறுமையாக அமைதியாக சிந்திச்சு பார்த்தா நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம், நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக நாம் முட்டாள் என்பதை உணராமல் முட்டாளாக இருக்கின்றோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு. ஸோ ஒரு நோயை போக்குவதற்கு இறைவன் என்ன விதிகளை எல்லாம் கொடுத்துருக்கானோ, என்ன நியமங்களை கொடுத்துருக்கோம், அதை நாம் ஃபாலோ பண்ணி அதை பண்ணும்போது தான் நம்ம அது முழுமையாக வெளியே வர முடியும். இந்த மாதிரி நம்ம குறுக்கு வழி கண்டுபிடிச்சோம்னா நாம் அதுக்கு ஜெயிக்க முடியாது. நோயை போக்குவதற்காக கடவுள் கொடுத்த வழியில் போய் நோய் குணப்படுத்துவது தான் சரியான முறை. நாம் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சி குறுக்கு சால் போட்டோம்னா நாம் அதை ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி நோய்களை முறையாக ஒழிக்காமல் நாம் வந்ததுனால இப்போ வருகின்ற நோய்கள், இப்போ நீங்கள் சொன்ன மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், இதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி. இந்த மாதிரி வியாதிகளும் இன்னும் நிறைய வியாதிகளும் இப்பயும் வந்துட்டு இருக்கு, இனிமேல் நிறைய வரும். இப்போ இறைவனுடைய நீதிகளை, இறைவனுடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு நம்முடைய தவறுகளை நாம் சரிப்படுத்தி கொள்ளாமல், நம்முடைய கர்மாக்களை சரிப்படுத்தி கொள்ளாமல் நம்ம எந்த நோயிலிருந்தும் இந்த மனித சமுதாயம் முழுவதுமாக வெளியே வர முடியாது. ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். இதே போயிட்டு வந்துட்டா இருக்கும். ஒரே வழி இறைவனை சரணடைந்து இறைவன் சொல்லுகின்ற வழிகளை நாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த நோயிலிருந்து முழுமையாக நாம் வெளியே வந்து மருந்துகளே இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். அந்த மருந்துகளே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிகளைத்தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு சொல்லுகின்றது. இதை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மருந்துகளுடைய தேவை இல்லாமல், சர்ஜரிலாம் செய்ய தேவை இல்லாமல் இயற்கையாகவே ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியும். புது புது நோய்களை கண்டு பயப்பட வேண்டாம். இதுதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.